ஆன்ட்டி எப்படிலாம் பேசியிருப்பாங்கன்னு என்னால இமேஜினேஷன் பண்ணி பார்க்க முடியுது மச்சான். அதையவே யோசிக்காம கொஞ்சம் ஃப்ரீயா பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, வீட்டுல எவ்வளவு பஞ்சாயத்து நடந்தாலும் நீ எப்பவும் போல நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்க. இது ஒண்ணு போதும் மச்சான், எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். டேய் விஜய் தாண்டா கூப்பிடுறா. பேசு. ஹலோ விஜய் சொல்லு. விஜய் உங்க வீட்டுல தான் இருக்கேன். அண்ணா, நந்தினிக்கு வர வர அம்மா ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குண்ணா. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. என்ன விஜய் சொல்ற? ரொம்ப பிரச்சனையா? அது தெரியலண்ணா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னு பார்த்தா இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அவளால தாங்க முடியாம ரொம்ப அணத்திட்டு இருக்கா. வலியில துடிச்சிட்டு இருக்காண்ணா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. என்ன பண்ணுனே தெரியல. சரி 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 விஜய், நீ இப்போ காலை கட் பண்ணிரு, நான் உடனே வந்துடுறேன். அண்ணா வந்துருவாரு, கொஞ்சம் பொறுத்துக்க நந்தினி. டேய் நந்தினிக்கு ரொம்ப மோசமாயிடுச்சாண்டா மச்சான், நான் கிளம்பட்டா? நீ எதுக்கும் ஒரு வார்த்தை நந்தினி வீட்டுக்கு சொல்லிரு மச்சான். சின்னையா? ஐயா. ஹலோ அங்கிள், நான் சூர்யா பேசுறேன். சொல்லுங்க. அது அங்கிள், நந்தினிக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலன்னு விஜய் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஐயோ. அம்மா ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றா. உக்கிரமம் ஆயிடுச்சா? ஐயோ. அங்கிள், நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க. சரி சரிங்க. ஒண்ணு இல்ல, நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நந்தினி கொஞ்சம் தைரியமா இருக்கும். சரி சரி அங்கிள். மச்சான் இதை புரியுடா, நான் கிளம்புறேன். அப்புறம் நான் போய் அவளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து போன் அடிக்கிறேன். சரியா? பாய்டா. ஓகே மச்சான், பார்த்து பத்திரம். யாத்தா மகமாயே, ஏன் தான் என் பிள்ளைய போட்டு இப்படி வதைக்கிற? இப்ப இதுக்கு என்ன செய்யறது? அப்ப ஏழதான் சரி. எவ்வளவு சுறுசுறுப்பா ஓடி ஆடி வேலை பார்க்கிற பொண்ணு அந்த ஆத்தா உன்னை இப்படி படுக்க வச்சுட்டாளே. அம்மா தாயே, ஏன் இந்த பிள்ளைய போட்டு இப்படி பாடா படுத்துற? ஒரு அம்மா போட்ட வீட்டுல எப்படிலாம் இருக்க கூடாதோ அப்படிலாம் இந்த வீட்டுல இருக்காங்க. வேணும்னே கவிச்சு சாப்பிடுறாங்க, அதுவும் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. யாருக்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறதே இல்ல. அந்த கோபத்தெல்லாம் ஆத்தா இப்படி மொத்தமா ஊவேல காட்டுறாளே. எப்படிமா இதை தாங்குவ? நீ படுற கஷ்டத்தை கண் கொண்டு என்னாலையும் பார்க்க முடியலையே. அனுபவிக்கிற உனக்கு எப்படி இருக்கும்? இங்க பாரு நந்தினி, பழத்தை கொஞ்சம் கொஞ்சமா உரிச்சு தரேன். ஒரு 2 சுழை மட்டும் சாப்பிடுறியா? கொஞ்சம் சாப்பிடுமா. நந்தினி உனக்கு பிடிக்காதுதான். இந்த கல்யாணமும் உனக்கு விருப்பம் இல்லாமல் நடந்ததுதான், சரியா? ஆனா உனக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையா? ஒரு உடம்பு சரியில்லாம இருந்து கஷ்டப்படும் போது நீ இப்படிதான் நடந்துப்பியா? எதுக்கு ஏன் இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல நீங்க என்கிட்ட பேசுறதை விட்டுட்டு உங்க பையன் கிட்ட பேசுங்க. அவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனையும். வெளியில போ. சார். என்னம்மா? சார், நந்தினிக்கு உடம்பு முழுக்க ரொம்ப முத்தா இருக்கு சார். நேத்து காலையிலேயே ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப அதை விட ரொம்ப உக்கிரமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஏன் தான் அந்த பிள்ளையை பட்டு இப்படி படுத்தி எடுக்கிறது தெரியலம்மா. நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல சார்? சொல்லுமா. அம்மா போட்ட வீட்டுல எல்லாரும் சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க சார். முக்கியமா கவிச்சு சாப்பிடவே கூடாது. அதையும் மீறி சாப்பிட்டா ஆத்தா அவ கோபத்தை யாராச்சும் மேல காட்டுவான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதனாலதான் இப்படி ஆகுதுன்னு எனக்கு தோணுது. என்ன வாய் நீளுது? என்ன குத்தி காட்டிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லம்மா, ஏதோ என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். ஓ மனசுல பட்டுச்சுன்னா அதை உன் வீட்டுல பேசு. இங்க ஏன் வீட்டுல வாயை திறக்காத. விஜய் மேல எரிஞ்சு விழுந்தா நீயும் பொண்ணுங்களை செஞ்ச தப்பு சரின்னு ஆயிடுமா? நீங்கெல்லாம் சேர்ந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டது உண்மைதானே? பொய் இல்ல?
என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, எங்களுக்கு ஆசையா இருந்துச்சு, சாப்பிட்டோம். அதனாலதான் இப்படி ஆச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு என்ன ஆதாரமா காட்ட முடியும்? நம்பிக்கை. இதுவே எனக்கு சூர்யாக்கு அம்மா பட்டிருந்தா நீ இப்படிதான் நடந்துப்பியா? அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரு. கண்டிப்பா நடந்துக்க மாட்டேன். முடியாது, பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க வேற, அவ வேற. அவ என்ன என் ஃபேமிலி மெம்பரா? இல்லையே. அப்போ தெரியாதான் நீ பண்ணிருக்க. நந்தினிக்கு என்ன ஆனா எனக்கு என்னான்னு தானே பண்ணிருக்க, அப்படிதானே? இதெல்லாம் எவ்வளவு பெரிய வன்மம் தெரியுமா? ஆமா, நான் வன்மம் பிடிச்சவதான். ஆனா எல்லார்கிட்டயும் இல்ல. நான் அவ மேல வன்மத்தை காட்டுவேன். அவ யாரு? அவ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கா? எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துங்க. ஆனா உங்க பையன் சொல்றத கேக்குறானா? இல்ல இல்ல, அவதான் அவ அப்பா வீட்டுக்கு போறேங்கிறால. அவளை அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே? என்ன உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. ஐயா, நந்தினி. வா சிங்காரம். என்ன சிங்காரம், வாழை இலைலாம்? என் பிள்ளை உடம்புக்கு ரொம்ப முடியல, அம்மா போக்குல நிறைய போட்டுக்குன்னு சொன்னா ஐயா. மகமாய் ரொம்ப உக்கிரமா இருக்கா போல் இருக்கு. இந்த ஜென்மத்திலே என் பிள்ளை என்ன பாவம் செஞ்சிச்சுன்னு தெரியலையா. ரொம்ப பாடுபடுதாயா. சரி சிங்காரம், அதுக்கு வாழை இலை எதுக்கு? அம்மா போக்கெல்லாம் கூடுதலா போட்டுச்சுன்னா இந்த மாதிரி வாழை இலையிலலாம் பரப்பி போட்டு படுக்க வைக்கிறது நம்ம ஊர் வழக்கமையா. வாழை இலையில படுக்க வச்சவங்கள அந்த ஆத்தால ஏத்துக்குருவான்னு சொல்லுவாங்கய்யா. இது வரைக்கும் யார் பொழைச்சதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு உசுறு அந்த ஆத்தா கையில தான் இருக்கு. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன்? சிங்காரம், நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். வா உள்ள வா. டாடி, என்ன விஜி, என்னாச்சு? எதுக்கு நந்தினிய வாழை இலையில படுக்க வச்சிருக்கீங்க? அதுல நந்தினியோட அப்பா தான். என்ன அங்கிள் இதெல்லாம்? அவளே உடம்புக்கு முடியாம இருக்கா, எதுக்கு நீங்க தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, இது நம்ம ஊர் வழக்கம்யா. ஒரு அளவுக்கு மீறி அம்மா நேர போட்டு பூட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு பூரா ஒரு இடம் கூட விடாம அம்மா பக்கம் போட்டுருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாழை இலையில படுக்க வைப்போம். யாத்தா, உன் பிள்ளைய உனக்கே படையலா வச்சிருக்கோம்.